இஸ்ரேல் ஹமாஸ் இயக்கத்திற்கிடையேயான போர் உக்கிரமடைந்து வரும் நிலையில் இஸ்ரேலிலிருந்து 286 பயணிகளுடன் 5வது விமானம் டெல்லி வந்து சேர்ந்துள்ளது. போர் மேகம் சூழ்ந்துள்ள இஸ்ரேலில் சிக்கி தவிக்கும் இந்தியர்கள் ஆபரேஷன் அஜய் என்ற திட்டத்தின் மூலம் மீட்கப்பட்டு வருகின்றனர். அதன்படி 4 கட்டங்களாக இஸ்ரேலில் இருந்து ஏற்கனவே 906 இந்தியர்கள் சிறப்பு விமானங்கள் மூலம் மீட்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் இஸ்ரேலின் டெல் அவீவ் நகரிலிருந்து 286 இந்திய பயணிகள் மற்றும் 18 நேபாள நாட்டு குடிமக்களுடன் 5வது மீட்பு விமானம் இந்தியாவை வந்தடைந்தது. அதிலுள்ள பயணிகளை ஒன்றிய அமைச்சர் எல் முருகன் வரவேற்றார். இதையடுத்து மீட்கப்பட்ட 23 தமிழர்கள் உள்ளிட்ட அனைவரும் சொந்த மாநிலங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இஸ்ரேலில் இருந்த ஒவ்வொரு நொடியும் அச்ச உணர்விலேயே இருந்ததாக இஸ்ரேலிலிருந்து மீட்கப்பட்ட தமிழர்கள் தெரிவித்தனர். சார், அங்கே போர் முதல் 3 நாட்கள் மட்டும்தான் உள்நாட்டுக்குள்ள பிரச்சனை இருந்தது. அந்த உள்நாட்டு பிரச்சனைகள் எதனாலன்னா, அந்த தீவிரவாதிகள் சொல்லக்கூடியவர்கள் உள்ளுக்குள்ள பெனிட்ரேட் ஆயிட்டாங்க. அந்த 3 நாள் அவங்கள மட்டும் டார்கெட் பண்ணி ஃபைட் நடந்தது. இப்போ ஓரளவுக்கு அந்த இன்டர்னல் செக்யூரிட்டி ப்ரொடெக்ட் ஆயிடுச்சு 100%. அதனால பார்டர்ல தான் இஷ்யூஸ் இருக்கு. எப்படி இருந்தாலும் அந்த காசா ஸ்ட்ரிப்ல இருந்து சில ராக்கெட்ஸ் அடிக்கடி எல்லா பகுதிகளையும் ரேண்டமா டார்கெட் பண்ணி வந்துகிட்டே இருக்கு. குறிப்பா டெல் அவீவ் இந்த ஏர்போர்ட் இருக்கக்கூடிய சிட்டி, பீர்ஷேவான்னு சொல்லக்கூடிய சவுத் பகுதி, காசா பகுதிகளில் தொடர்ந்து ஏவுகணை தாக்குதல்கள் இருந்துகிட்டே இருக்கு. அதை அவங்க அந்த அயன் டாம்ங்கிற ஒரு அந்த டெக்னாலஜி வச்சு எல்லா ராக்கெட்ஸையும் போதுமான அளவு அழிச்சிடுறாங்க. பாதுகாப்பு ரொம்ப இருக்கு. இருந்தாலும் நம்மளுக்கு அது ரொம்ப புதுமையான சூழ்நிலைங்கிறதுனால கொஞ்சம் பயம் ஏற்பட்டது. அதுவும் யுத்தம் தொடர்ந்து நீடிக்கிற மாதிரியான சூழ்நிலை வந்ததுனால உடனே வர வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. வேலை இல்லை, ஒரு வாரமாக ஃப்ளைட் இங்கே ஃபுல்லாக ஃபயர் தான். நாங்கள் இந்த ஏரியாலாம் ஃபுல்லாக ராக்கெட் வந்துக்கிட்டே இருந்துச்சு. டெய்லி 2-3 வரும், ஓடுவோம், உட்காருவோம். டெய்லி அடுத்த நாள் 1-2 வரும். ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. எப்படியோ கவர்மெண்ட் இருக்கிறதுனால கொஞ்சம் ஹெல்ப்பாக இருந்துச்சு. உண்மையாகவே இது ரொம்ப ஹெல்ப் தான். இந்த உதவி இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் தான், எங்களால் வர்றது கஷ்டம் தான். எந்த ஃப்ளைட்டுமே ஓடலை. நாங்களும் டிக்கெட் ட்ரை பண்ணோம், 1 மாதத்துக்கு எந்த ஃப்ளைட் ஓடாது. அங்கேயும் டெய்லி பிரச்சனை தான் வந்துகிட்டு இருக்கு. அந்த கவர்மெண்ட்டும் சமாளிக்க முடியலை. அதனால தான் எல்லோரும் வெளியேறிக்கிட்டு இருக்காங்க. வேலை இல்லை, ஒரு வாரமாக ஃப்ளைட் இங்கே ஃபுல்லாக ஃபயர் தான். நாங்கள் இந்த ஏரியாலாம் ஃபுல்லாக ராக்கெட் வந்துக்கிட்டே இருந்துச்சு. டெய்லி 2-3 வரும், ஓடுவோம், உட்காருவோம். டெய்லி அடுத்த நாள் 1-2 வரும். ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. எப்படியோ கவர்மெண்ட் இருக்கிறதுனால கொஞ்சம் ஹெல்ப்பாக இருந்துச்சு. உண்மையாகவே இது ரொம்ப ஹெல்ப் தான். இந்த உதவி இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் தான், எங்களால் வர்றது கஷ்டம் தான். எந்த ஃப்ளைட்டுமே ஓடலை. நாங்களும் டிக்கெட் ட்ரை பண்ணோம், 1 மாதத்துக்கு எந்த ஃப்ளைட் ஓடாது. அங்கேயும் டெய்லி பிரச்சனை தான் வந்துகிட்டு இருக்கு. அந்த கவர்மெண்ட்டும் சமாளிக்க முடியலை. அதனால தான் எல்லோரும் வெளியேறிக்கிட்டு இருக்காங்க. இல்லை, அங்கே எல்லாமே நார்மலாக தான் இருந்தது லைஃப். என்னன்னா அடிக்கடி நமக்கு இந்த சைரன் வரும், மெசைல் வருதுன்னு சொல்லிட்டு அப்போ மட்டும் பாதுகாப்பான இடத்துக்கு உள்ளே போயிடணும். பங்கருக்குள்ளே போகணும், இல்லை பங்கர் இல்லைன்னா வீட்டுக்குள்ளே போகணும். அந்த மாதிரி இதுவரை மொத்தம் 1192 இந்தியர்கள் இஸ்ரேலிலிருந்து 5 தனி விமானங்கள் மூலம் மீட்கப்பட்டுள்ளனர். எஞ்சியுள்ள இந்தியர்களை மீட்கும் நடவடிக்கை தீவிரமாக நடைபெற்று வருகிறது.